welcome back to Sree Sister World. இன்னைக்கு நம்ம சாக்லேட் புட்டிங் அகர் அகர் யூஸ் பண்ணாம ஜெலட்டின் யூஸ் பண்ணாம எப்படி ஈஸியா செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் இல்லாதவங்க காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அந்த கட்டிலாம் இருக்கக்கூடாது. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் டிசால்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 1/4 கப் வாட்டரோட சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியே இல்லாத வரைக்கும் நீங்கள் நல்லா கரைச்சிக்கணும். இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் மிக்ஸை அடுப்பில் வச்சுட்டு சிம்மிலே வச்சுட்டு இந்த மாதிரி பொங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி கட்டி சீக்கிரமாக சேர்ந்துடும். அதனால தான் கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சாக்லேட் புட்டிங்க்கு. இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாக்லேட் புட்டிங் மிக்ஸை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது நல்லா டேப் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே வெளியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக செட் ஆகி வந்திருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை சைடில் நல்லா கேப் பண்ணி விட்டுட்டு திருப்பி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளோட புட்டிங்னு பார்த்தீங்கன்னா. ரொம்ப ஈஸியாக சாக்லேட் புட்டிங் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு. இப்போ இதுக்கு டெக்கரேட் பண்ண மேலால் நான் சாக்லேட் சிரப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். கூடவே சாக்கோ சிப்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் யம்மியான சாக்லேட் புட்டிங் வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until bye bye. Stay tuned. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. bye bye.